இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி ஃப்ளூவென்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி, என்னால ஏன் இங்கிலீஷ் பேச முடியாம இருக்கின்றதுக்குரிய கேள்விக்குரிய விடையை நீங்க எடுக்காம இங்கிலீஷ் பேசவே முடியாது. பிரதானமாக லாங்குவேஜில் 3 ஸ்கில் தான் இருக்கும். ஒன்று ரைட்டிங், ரீடிங் அண்ட் ஸ்பீக்கிங். லிசனிங்கிறது வந்து அது 4வது ஸ்கில். அதை வச்சு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண இயலாது. அது ஒரு பெசிவ். நீங்கள் கேட்க மட்டும்தான் இயலும். அதை வச்சு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண இயலாது. அப்போ பிரதானமான ஸ்கில்லாக நம்ம ரைட்டிங்கும் ரீடிங்கும் ஸ்பீக்கிங் தான் எடுக்கலாம். நீங்கள் எழுதுகிற மாதிரியே வாசிக்கிங்க, வாசிக்கிற மாதிரியே பேச ஆரம்பிக்கிங்க. இதுதான் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு பிரதானமான பிரச்சனையாக இருக்குது. நான் யூனிவர்சிட்டி படிக்க, நான் ஒரு அகடமிக் ரீதியாக நான் போகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ரைட்டிங் தேவைப்படும். அப்போ நீங்கள் நிறைய கிராமர்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. கிராமரை உங்களுக்கு ஹெடிங்களை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நீங்கள் கிராமர் என்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் நீங்கள் அதிகமாக படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் எழுதியலுமாக இருக்கும். கிராமருங்கிறது ஆர்ட் ஆஃப் ரைட்டிங். அது எழுதுறதுக்கு மட்டும்தான் தேவைப்படும். ஜஸ்ட் 50% இல்லாட்டி அதுக்கு குறைய கிராமர் தெரிஞ்சிருந்தாலே அது போதும் ஸ்போக்கனுக்கு. ஏன்னா நீங்கள் அடுத்த 50% வந்து உங்களோட ஃப்ளூவன்சி, அதில் ப்ரொனன்சியேஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. 100% நீங்கள் கிராமரை வச்சு ஸ்போக்கன் எடுத்துக்க போக இயலாது. கிராமருங்கிறது வந்து ஜஸ்ட் ஆர்ட் ஆஃப் ரைட்டிங். அடுத்தது வந்து நான் நல்லா ரீட் பண்ணணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால், நோ ஒன் கேன் டெல் ஹவு டு ப்ரொனவுன்ஸ் an English word unless he at some time or other heard it. இதை நான் சொல்லலை, வால்டர் வில்லியம் ஸ்கீட்டுங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஃபிலோலஜிஸ்ட், அதாவது மொழிகளையும் அதனுடைய கட்டமைப்பையும் அதனுடைய உச்சரிப்புகளையும் பற்றி படிக்கிறவங்களை தான் நம்ம ஃபிலோலஜிஸ்ட்னு சொல்கிறேன். நம்ம ஒரு சொல்லை உச்சரிக்கணும்னு சொன்னால் அந்த சொல்லை நம்ம கேள்விப்படாத வரைக்கும் நம்ம பார்த்து ரீட் பண்ண முடியாதுண்டு. அப்போ நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணணும்னு சொன்னால் அந்த வேர்டு எப்படி உச்சரிக்கப்படுகுதுங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் யாரும் சொல்லியாவது கேள்விப்பட்டிருக்கணுமே தவிர அந்த சொல்லை நீங்கள் இருக்கிற மாதிரியே வாசிக்கவே முடியாது. அப்போ ரீடிங்குக்கு தேவையானது வந்து நீங்கள் கேட்கணும். கேட்காத வரைக்கும் நீங்கள் பார்த்து கெஸ் பண்ணுறது அது ஒன்றும் இங்கிலீஷில் ஒர்க் ஆகாது. அடுத்ததான் வந்து ஸ்போக்கன். ஸ்போக்கனுங்கிறது வந்து நீங்கள் கிராமரை மட்டுமே வச்சு பேசுகிறது கிடையாது. அது ஸ்போக்கனுக்கு தேவையான விடயங்கள் இருக்குது. கனெக்டட் ஸ்பீச்சுக்குள்ளே வரும். அது லிங்கிங், எலிசன், எசிமிலேஷன் சொல்ல, அது நீங்கள் சொற்கள் இரண்டும் சேரும்போது அது சொற்களில் கடைசியில் என்ன செய்யணும், அது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொன்ன அந்த மெத்தடையும் நீங்கள் ஸ்போக்கனுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களால் ஸ்போக்கனில் ஃப்ளூவெண்ட் ஆகிறதுக்குரிய ஏற்பாடுகள் அது செய்து தருமே தவிர நீங்கள் எழுதுகிற மாதிரி வாசிக்கிற மாதிரி பேசுகிறத பற்றி நீங்கள் அந்த ஃபார்மேட் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு அது பொருத்தமே இல்லை. அப்போ நீங்கள் முதல்ல அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் எழுதணுமா இல்லை வாசிக்கணுமா இல்லை பேசணுமான்னு சொல்லி முதலாவது அந்த கேள்விக்குரிய விடையை நீங்கள் தெளிவாக எடுத்ததுக்கு பிறகு தான் நீங்கள் ஸ்போக்கனுக்குள்ளே வாரதா இல்லை ரீடிங்குள்ளே வாரதா இல்லை ரைட்டிங்குள்ளே வாரதான்னு பற்றி எடுக்கணும். அப்போது நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷில் நல்லா ஃப்ளூவெண்ட் ஆகணும்னு சொன்னால் கண்டிப்பாக ஸ்போக்கனுக்கு தேவையான விடயங்களை தான் நீங்கள் படிக்கணும். கிராமரை நீங்கள் அரைவாசி, உங்களுக்கு தெரிஞ்ச கிராமர் அவ்வளவும் போதும். அதை ஒதுக்கி வச்சுட்டு இனிமேல் ஸ்போக்கனுக்கு தேவையான விடயங்களை மாத்திரதான் நீங்கள் படிக்க வலிக்கணும்.